இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா தினம் தினம் உங்கள் வீட்டில் குஷ்பு இட்லி மாதிரி பஞ்சு பஞ்சாக இட்லி சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சில விஷயங்கள், சில டிப்ஸுகள் போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக வீட்டில் இந்த சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி இட்லி மாவு எப்படி சாஃப்டாக கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கப்போ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் 4 அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம், ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம், இட்லி அரிசி எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 4 பங்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசிலேயும் இதே மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த இட்லி அரிசியை 4 பங்கு நான் எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. இப்போது இதில் முங்குற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி இதை 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 4 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருந்தோம். அதில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ உளுத்தம்பருப்பை எடுத்துகிட்டு இதையும் ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி 5 மணி நேரம் ஊறணும். உளுந்து 2-3 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரே நேரத்தில் காட்டுறேன். இப்போ உளுத்தம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ஜவ்வரிசி இருக்குது பாருங்கள், அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அளக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரே பாத்திரத்தில் தான் அளக்கணும். இப்போது ஜவ்வரிசியை 1/4 கப்பு நான் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை அரிசி கூடவே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா ஊறணும், அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அரிசி மாதிரியே இதே 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. உளுந்து நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. அரிசி 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். இப்போ அரிசி 5-6 மணி நேரம் கூட ஊறலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு அரைக்கணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை தான் எப்போவுமே போட்டு அரைக்கணும். நான் கிரைண்டரில் தான் இன்றைக்கி அரைக்கிறேன். மிக்சியில் அரைச்ச வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை நல்லா பொங்க ஆட்டணுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் காட்டலை. நல்லா இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதோடைய டிப்ஸ் என்னென்னா, உளுத்தம்பருப்பு அரைஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்கள், கரையக்கூடாது. இந்த மாதிரி மிதக்கணும் ஒரு வடை பக்குவத்துக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி கிடைக்கும். உளுத்தம்பருப்பை நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக அரிசியையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கூட அரைச்சிக்கோங்க. அரிசி நல்லா அரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசியும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் மாவுடைய பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரவை பக்குவத்துக்கு இருக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அதை நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுருக்கேன். அரிசி தனியாக இருக்குது. இப்போ உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் கூட சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒன்றா அரைக்கிறா இருந்தால் கூட அரைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அரிசி உளுந்து 2யுமே அரைச்சி நல்லா ஒரே பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இது ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு விதை இருக்குது பாருங்கள், அதோடைய எண்ணெய் தான். இப்போ அந்த மாதிரி விதையெல்லாம் எங்கே கிடைக்கும்னு தெரியாது, அதனால் 1 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2யும் சேர்த்து கையில் வச்சு நல்லா பொங்க நல்லா அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இட்லி சில இடங்களில் குஷ்பு இட்லி மாதிரிலாம் கிடைக்கும், பஞ்சு மாதிரி. அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ஆமணக்கு விதையை போட்டு அரைப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி கிடைக்காதவங்க ஆயில் போட்டிங்கன்னா அதே உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது இந்த ஆயில் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. சரியாக ஒரு 8 மணி நேரம் இதை நல்லா புளிக்க வைக்க போகிறோம். இந்த குளிர்காலத்தில் மாவு புளிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், மாவு நல்லா புளிக்கணும். புளிக்கலை பொங்கலை அப்படின்னா உங்களுக்கு இட்லி கல் மாதிரி வரும், சாஃப்டாக வராது. இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் புளிக்க வச்சுட்டு அதை இன்னொரு பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போது இதில் உங்களுக்கு நான் எப்படி இட்லி வருதுன்னு சொல்லி சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி ஸ்டீல் இட்லி தட்டில் தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி எல்லாத்துலேயும் க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதே இட்லி துணியை போட்டு கூட நீங்கள் சுட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இட்லி பெருசாக வேணுமோ அல்லது சின்னதாக வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாங்க.
இப்போ பாருங்கள், நல்ல இந்த மாதிரி அகலமாகவே நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப பெருசாக ஊற்றிடக்கூடாது. மாவு வந்து அந்த குழிக்கு மேலே வரும். அதனால் அந்த குழி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 இட்லி தட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி எப்போவுமே சுடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ரெடியாக கொதிக்க வச்சுருங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்து ஆவி சலசலன்னு கொதித்து வரும்போது தான் இட்லி தட்டை தூக்கி உள்ளே வைக்கணும். சரியாக மூடி வச்சு 15 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 15 நிமிஷத்துலேருந்து 17 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் 2 ஈடு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கூட டைம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கைகளில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டாது. இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இதை எடுத்து சுட சுட இருக்குது, நம்ம ஆற வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் அழகாக ஷேப்பாக எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இதே இது நீங்கள் துணி போட்டிருந்தா கூட துணியை குப்புற கவிழ்த்து தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் நான் வந்து சில வீடியோக்கள் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக ஸ்பூன்லேருந்து கலண்டு விழுகுது பாருங்கள். இட்லி வந்து நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இல்லைனா ஒட்டிட்டு அந்த மாதிரி நடுவில்லாம் கொஞ்சம் பிஞ்சு போயிடும். நடுவில் கொஞ்சம் வேகாமல் இருக்கும், நிறைய பிரச்சனை பண்ணுங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போது அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப மெத்துன்னு அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய குஷ்பு இட்லி உங்கள் வீட்லேயும் ரெடி ஆயிரும். இதே பக்குவத்தில் இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எப்படி எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் சாஃப்டாக ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.